இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் திருவசனம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நீங்கள் அனைவரும் உங்களை மற்றவர்கள், குடும்பத்தார், வேலையிடத்தில் உள்ளவர்கள் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவீர்கள், இல்லையா? அதற்கு மாறாக யாராவது உங்களை தாழ்த்தி பேசினாலோ, திட்டினாலோ, அறிவு என்பதே உனக்கு இல்லை என்று கூறினாலோ கஷ்டப்படுவீர்கள். சிலர் தனிமையில் சென்று அழக்கூட செய்வோம், அப்படித்தானே? எனக்கு இந்த வீட்டில், ஆபீஸில் மரியாதையே இல்லை என்று கவலைப்படுவோம். ஆனால் இன்று இயேசு நமக்கு என்ன சொல்லி தருகிறார் என்றால், இந்த வசனத்தை கேளுங்கள். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். கேட்டீர்களா? பிறர் முன் நீங்கள் தாழ்த்தப்படும் போது சந்தோஷப்படுங்கள், களிகூறுங்கள். அப்போதுதான் இயேசுவின் ஆவி உங்களுக்குள் இருக்கின்றது என்று அர்த்தம். இப்படியாய் நொறுங்குண்டு மேட்டிமை, பெருமை இல்லாத மனிதர்களையே இயேசு தேடுகிறார். அப்படிப்பட்ட குணம் நம்மில் இருக்கின்றதா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம். அங்கே வரவேற்பு சரியில்லை என்றால், சரியாக நம்மை கவனிக்கவில்லை என்றால், இப்படி ஏன் கூப்பிட்டு அவமானப்படுத்த வேண்டும்? இனி இவர்கள் கூப்பிட்டால் எந்த இடத்திற்கும் செல்லவே கூடாது என்று குடும்பமாய் முடிவெடுத்து விடுவோம், இல்லையா? இதிலே எங்கிருக்கின்றது தாழ்ச்சி? எங்கிருக்கின்றது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை? உனக்கு ஒன்று மறுக்கப்படும் போது, உன்னிடம் உள்ள ஒன்று பறிக்கப்படும் போதுதான் நீ எப்படியாய் நடந்து கொள்கின்றாய் என்பது வெளியே வரும். அதுவே உன்னுடைய உண்மையான குணத்தை பிரதிபலிக்கும். சவுலுக்கு தான் அனைத்து வேதாகமங்களையும் படித்துவிட்டேன் என்ற ஒரு பெருமை, மேட்டிமை இருந்தது. அவரை இயேசு சந்தித்தார், பவுலாக மாற்றினார். பவுல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா நண்பர்களே? சிறியவன் என்ற அர்த்தம். அதன் பிறகுதான் அனைவருக்கும் முன்பாக பவுல் தன்னையே தாழ்த்தினார். அதன் பிறகுதான் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். பல மக்களுக்கு இயேசுவை அறிவித்தார். இயேசுவும் நான் பிதாவின் குமாரன் என்று என்றுமே பெருமையாய் கூறிக்கொண்டாரா? இல்லையே. மாறாக சிலுவையில் அந்த மரணம் வரை தன்னையே தரைமட்டம் தாழ்த்தினார். அவரை பின்பற்றும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லுங்கள்? நான், எனது என்ற எண்ணத்தை தள்ளி வைத்துவிட்டு இயேசுவின் வெளிச்சத்தில் வாழ வேண்டும். அது உன்னுள் இருக்கும் ஆசையை, பெருமையை படம் போட்டு காட்டிவிடும். நல்லவனாய் இருக்க உதவும். சிந்தனை செய்யுங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, உமது பெயரை முன்னிட்டு நாங்கள் அவமதிக்கப்படும் போது, செய்யாத தவறுக்கு குற்றவாளிகளாக்கப்படும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பொறுமையை தாரும். உமது பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்று நாங்கள் கேட்டபடியே நாங்களும் எங்கள் வாழ்க்கையை வாழ உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.